குருவே சரணம். வாஸ்துங்கிறது ஒவ்வொரு ரூமுக்கும் இருக்கு. நிறைய பேர் ஒரு வீட்டுக்கு வாஸ்து, இது ஈசானம், இது தென்மேற்கு நெருதி, இந்த பக்கம் அக்னி, இந்த பக்கம் வாயு அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்படி மட்டும் அல்ல. ஒரு ரூமில் போகிறீங்க, ஒரு வடகிழக்கு ஈசானத்தில் ஒரு ரூமில் போகிறீங்கன்னா அந்த வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த ரூம்லேயும் ஈசானம் இருக்குது, வாயு இருக்குது, அக்னி இருக்குது, நெருதி இருக்குது. அந்தந்த பகுதியில் என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படி பார்க்கணும். அதனால் நிறைய பேர் பொதுவாக இது ஈசானம், இது தென்மேற்கு, இந்த பக்கம் வாயு, இந்த பக்கம் அக்னி அப்படி பார்க்குறாங்க. ஒவ்வொரு அறையிலும் 4 பகுதிகளாக பிரித்து அந்தந்த இடத்துல என்னென்ன வைக்கணும் அப்படி பொருட்களை வைக்கணும். இப்போ தென்மேற்கு மூலையில் நீங்கள் கொண்டு போய் பீரோ வைக்கிறாங்க, அதே மாதிரி ஈசானத்தில் வெயிட் வைக்கக்கூடாது. தென்மேற்கு ரூமில் இருக்கிறதுல இடத்துல கூட அதே மாதிரி அந்த இடத்துல தான் கதவு இருக்கணும். இப்படி நிறைய வாஸ்துல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நம்பிக்கையோடு, வாஸ்துங்கிறது கடவுள் மாதிரி நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஜோதிடமும் வாஸ்துவும் நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதை நம்பி அதன்படி உங்களுடைய இல்லத்தை அமைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஐயா அந்த மாதிரி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் பரிகாரங்கள் செய்து உங்கள் வீடை வாஸ்துப்படி மாற்றிக்கலாம். எல்லாருக்கும் அழகான வாஸ்துப்படி வீடு அமையுமா? கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி எல்லாம் வாழ்க்கையில் ஒரு வீடு கிடைக்காம, வாடகை வீடு கூட கிடைக்காம போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிடைக்கிற வீட்டில் அதை வாஸ்துப்படி மாற்றிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. வெயிட் ஃபார்முலா, அதாவது எடை தத்துவம். வாஸ்துங்கிறதே எடை தத்துவம். நிறைய பேர் தவறாக எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எடை தத்துவம் தான் வாஸ்து. எந்த இடத்துல பாரம் இருக்கணும், எந்த இடத்துல பாரம் இருக்கக்கூடாது, இது மிக முக்கியமானது. எந்த இடத்துல அக்னி இருக்கணும், எந்த இடத்துல தண்ணீர் இருக்கணும், இந்த 4 விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வாஸ்துப்படி மாறிடும். இதை உங்கள் வீட்டில் உள்ள சந்தேகங்கள்னால் தொலைபேசியில் கேளுங்க. எந்தெந்த இடத்துல என்ன பொருள் வைக்கணும்னு நான் சொல்கிறேன். அதன்படி மாற்றி அமைச்சு உங்கள் சின்ன வீடாக இருந்தாலும் சரி, குடிசையாக இருந்தாலும் சரி, பெரிய மாட மாளிகையாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டிலும் நீங்கள் வாஸ்து பார்க்கலாம். வாஸ்துப்படி உங்கள் வீட்டை அமைச்சு சந்தோஷமாக, வாஸ்து தருவது பணமோ பொருளோ காரோ பங்களோ இல்லை. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது வாஸ்து, நிம்மதியை கொடுக்கக்கூடியது வாஸ்து. அதன்படி உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வீட்டை அமைத்து கொண்டு வாழ்க்கை வளமாக்கி கொள்ளுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.